வணக்கம். தெய்வான பாட்டியோட நிலைமை என்னாச்சு, தெய்வான பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணிங்களா, நலமா இருக்கிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. போன வாட்டி ஃப்ராங்குன்ற பேரில் நல்லா பேச்சு வேண்டியாச்சு. என்ற முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த வயதிலேயும் இப்படி தன்னம்பிக்கையா உங்களை நம்பி இவ்வளவு தைரியமா வாழ்றீங்க? இன்னை அறியாமே ஆண்டவனாகவே உருவாக்கப்பட்டு நான் அப்படித்தான் வாழணுங்கிறது என் மன தைரியம். யோசிக்கலையே பாட்டி, நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லி அதை பற்றி இல்லை எனக்கு ஒரு யோசனையுமே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனால் கண் அழுகும், ஆனால் இந்த கண்ணால் ஊற்றாது. இரவைக்கு மன டிவி ஓடும். ஆனால் நான் இப்படி வாழ்ந்தேனே, இப்படி இருந்தேனே, இன்னைக்கு நான் தனியாக வாழ்கிறேனே, இது கடவுளை, இது உனக்கு பொறுக்குது. சரி, எனக்கும் உனக்கு சம்மதம்ண்டா எனக்கும் சம்மதம் தானே. ஏதோ எந்த பேரனுகள் எனக்கு போடுற தானியங்களோ அல்லது எப்படி வேணாலும் கணக்கெடுக்கலாம். அது எனக்கு பெரிய பிரமாதம். அவை ஒரு கையால் அள்ளி போட்டால் நான் 2 கையால் ஏந்தி சாப்பிடக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு மகளே உங்களுக்கு? எனக்கு உங்களோட தன்னம்பிக்கை பிடிச்சிருக்கு. ஒருத்தர் நம்பி வாழக்கூடாது, நீங்களே கஷ்டப்பட்டு உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொண்டீங்க. கடவுளால் தந்த சொத்துகள் தான் நீங்கள் அத்தனை பேரும். எனக்கு தெரியாது நீங்கள் எங்கேயோ நான் எங்கேயோ. அதப்படியே நீங்கள் கடவுள் தான் எனக்கு ஒரு ஆகாயத்தால் வந்த ஒரு சொத்துக்கள். வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே. ஓகே, இன்னைக்கு ஜெர்மனி குட்டியோட எங்கள் வெளிக்கூட்டம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் ரீசெண்டாக எல்லா வீடியோலாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தெய்வான பாட்டியோட நிலைமை என்னாச்சு, தெய்வான பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணிங்களா, நலமா இருக்கிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. நாங்களும் யாழ்ப்பாணம் பக்கம் வந்தால் கண்டிப்பாக தெய்வான பாட்டின்ற வீட்டை வந்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இப்போ வராதனால தான் நாங்கள் போய் பார்க்கல. அப்படி போகலன்றாலும் யாழ்ப்பாணம் பக்கம் வந்திருந்தாலே சரி, கொமான் கீழே வரும், போய் பாருங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் வரக்குள்ளே சொல்லியிருந்தவங்க தெய்வான பாட்டிகிட்ட போகணும்னு சொல்லி. ஸோ அதை பொருள் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான ஒரு பொருள் அதை வாங்கி ஒன்று கொடுத்துட்டு, அவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி அதை கொடுத்துட்டு, ஸோ அவங்களே சந்திச்சுட்டு போகிறோம். ஸோ அவளோடு தெய்வான பாட்டின்ற வீடியோ எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தெய்வான பாட்டின்ற நலம் விசாரிச்சு இந்த ஒரு காணொலி அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ யாருமே வீடியோ பார்த்தோன்னே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் லைக் பண்ணுங்க. அப்படி பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், வாங்கோ. தூங்குடா, அதை நான் தூக்குறேன். ஒரு வாட்டி நான் தான் வெயிட்டு தூக்குடா, தூக்கு தூக்கு அவாவோ ரெண்டு தூக்கி கொண்டு சரி கொண்டா 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 கொண்டா. அது இது கட்டிங் சிம்பிளா இருக்கிறா இந்த கட்டில். பாகுபலி கட்டில் இருந்து இதெல்லாம் எடுக்கிறதா? ஜிம் அடிக்கணும். அப்பா நட்டெல்லாம் தாங்க கட்டில் போட்டு கட்டில் போட்டு நட்டு தெரியும் எனக்கு. அதெல்லாம் பார்த்து 40 நட்டு என்ன எப்படி செட் மரப்பறை இது போறோம் கட்டி தனியாக கலஞ்சி கொண்டு வந்து நாங்கள் இல்லை கவனம் எப்படி பார்த்தீங்க. அவன் வேற வேண்டாப்பா, கமராமன் பண்ணணும், உங்களுக்கு சாமான் தூக்கணும். வாங்க போவோம். பாரமே இல்லை இங்கே இதில் ஸ்விம்மிங் பண்ண கேட்டாலே இதில் ஸ்விம்மிங் பண்ணும். இதில் குளிக்கிறவங்களாண்ணா கவனம் பின்னாலே பார்த்துவாங்க. சரி இல்லை கட்டில இருக்க நல்ல கதிரை இருக்கு அங்கதோ. வணக்கம் நண்பர்களே. அப்பா பார்த்துட்டு வரோம். பார்த்தீங்களோ ஏலாம் இருக்கு இங்கே அவங்களே கொஞ்சிடுங்க அப்படி. அவங்க தான் வந்தவங்க. அப்பா அப்பா அப்பா
வேணும் இருக்காங்க 2 பேரும் கொஞ்சிட்டு வாங்க போய் அம்மா பா என்ன வெயில் அம்மா சாமி ஓகே ஷோ அது இருக்கட்டும் அது செட் பண்ணுறேன் உள்ள உண்டு ரைட் என்ன போட்டுரு இதுக்கார நட்டை விட்டு இதுக்கார போட்டுருவோம் பாட்டி என்ன கதை ஒன்றும் காய்க்கலடா நாங்கள் ஒன்றுங்க போன வாட்டி ஃப்ராங்குன்ற பேரில் நல்லா பேச்சு வேண்டியாச்சு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நீ லண்டன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்டா கேரளா போகிறேன் சொல்லுங்க அதை சொல்லுங்க ஒரு லவ் லெட்டர் வந்திருக்கு அப்படியா கொண்டு இல்ல 9 வந்திருக்கு அவ கொண்டு தான் தெரியும் அதுல மீத மட்டும் மறைச்சிட்டு அப்ப எனக்கு சொல்லல அதுக்கு தான் வந்திருக்கேன் அண்டு வந்தோமே திடீர்னு வந்தோமில்லோ அதே மாதிரி தான் வருவாங்க திரும்ப யாராச்சும் ஓ போ ஆல்மாரு காத்துல எல்லாம் வந்து இன்றைக்கு நாங்க கேள்வி கேட்க போறோம் நீங்கள் எப்படி வாழ்றீங்க என்ன செய்யறேன்னு அந்த நிக்கிறா அவதான் கேள்வி கேட்க போறா அவங்க லெட்டர்ல எழுதி வந்திருக்காங்க உங்கள்ட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லி கொஸ்டின் கேள்வி நீங்க கேளுங்க பாட்டிட்டு நீங்க உங்களுக்கு வச்சுக்கிறீங்க பாட்டி இப்படி திரும்ப முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த வயதுலயும் இப்படி தன்னம்பிக்கையா உங்களை நம்பி இவ்வளவு தைரியமா வாழ்றீங்கன்ட்டு அது அப்படி வாழ்றதுண்டா நான் அப்படித்தான் வாழணுங்கிறது என் மன தைரியம் அது எப்படி வந்தது எப்படி என்னை அறியாமே ஆண்டவனாகவே உருவாக்கப்பட்ட ஒரு தைரியம் நான் 6 இடத்துலையும் போகக்கூடாது நானாக உழைக்கணும் நானாக சாப்பிடணும் பிள்ளைகளோ அல்லது இன்ன பந்தங்களோ அப்படி அவற்றை போய் கையேந்தி நிற்கக்கூடாது உங்களுக்கு இளமை வந்தாலும் ஒருத்தட்டையும் போய் ஹெல்ப் கேட்குற அளவுக்கு இல்லை அப்படி கேட்க மாட்டேன் ஏன்னு கேட்டால் ஹெல்ப் கேட்குறாண்டா இப்படி என் பேரைமார் 3-4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க ராமா கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க இல்லை வருவாங்க வாரதுக்கு இடையில உங்களுக்கு வருத்தம் இல்லை என்னட்டாவே இல்லை நம்பர் கிடக்க எனக்கு உயிர் போக அந்தான்னு இருக்க உடனடியாக நான் அவருக்கு போன் எடுக்க அவர் ஆன்சர் பண்ணுவார் இவன் இப்ப லண்டன் முடிஞ்சு கேரளா தொடங்கிட்டான் கேரளாவுக்கு போயிட்டானு இல்லை அவர் கேரளாவுக்கு போனாலும் எப்படியும் காத்தா பிறந்து என்ன வந்து தேடுவார் இந்த வயதுல உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது ஆட்டுக்கு இப்படி வீடு கட்டி இதெல்லாம் செய்யுது அம்மா எனக்கு ஒரு உதவி இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு என் மனுஷன் இல்லை உண்மையில் பிள்ளைங்க 3 இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல பெத்த பிள்ளையே நான் இல்லைன்னு சொல்ல இப்பயும் மறைக்கையோ ஒழிக்கையோ விரும்ப இல்லை ஆனால் அவைய இட்டு எனக்கு எந்த விதமான உதவியும் இல்லைன்னா நான் அவையை தள்ளி வச்சுட்டு அவைய பாட்டில் அவையை விட்டுட்டு நான் எந்த வேலையை நான் செய்யணும் அப்போ தான் எந்த சீவியும் நடக்கும் ஏனப்பா பாட்டி உங்களுக்கு அவையோட போய் இருக்கணும் நம்பர் இல்லைம்மா எனக்கு இப்போ நான் அவையை விட்டு டக்குன்னு ஒரு சண்டை வரலாம் அவங்க மனசுங்களை அப்படி சண்டை வரைக்கும் நான் இப்போ உங்களை பேசுனா எனக்கு பிடிக்காது எந்த பேத்தியாரை பேசுகிறீங்களேன்னா அவரை போய் கேட்க அப்போ அவர் நினைப்பாரு தண்டை பேத்திக்கு மட்டும்தானே இவா கேட்குறா எனக்கு கேட்கலன்னு இல்லை அவரை கேட்டால் இவா நினைப்பா அவன் பேரனாரை தானே கேட்குறா என்ன கேட்கல தானே என்ற ஒரு இன்னும் பெரிய கலகரமாகும் அதை விட நான் போகாமைய விட்டு ஏதோ எந்த பேரனுகள் எனக்கு போடுற தானியங்களோ அல்லது எப்படி வேணாலும் கணக்கெடுக்கலாம் அது எனக்கு பெரிய பிரமாதம் அவை ஒரு கையால் அள்ளி போட்டால் நான் 2 கையால் ஏந்தி சாப்பிடக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு விளங்கியதா என்ன பேசிட்டு விளங்கிடா சரி வேற கேள்விகள் மற்றது இப்போ நீங்கள் காலம் வலிமினா என்னென்னலாம் செய்வீங்க காலையில் படுக்கும் போகும் வரைக்கும் எல்லா முத்தங்கள் கூட்டி ஆடு கட்டி ஆட்டுப்பட்டி கூட்டி எல்லா வேலையும் செஞ்சு ஏதோ எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சோறோ கஞ்சோ ஏதோ உண்டாத முடிச்சுட்டு ஆட்டை காணாட்டம் ஒருக்கா போய் பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா கொல்லி கொத்திக்கிட்டு வருவேன் இல்லை எனக்கு ஒரு யோசனையுமே சந்தோஷம் மனம் இந்த மன கண்ணை அழுகும் ஆனால் இந்த கண்ணால் ஊற்றாது
இரவைக்கு மன டிவி ஓடும். ஆனால் நான் இப்படி வாழ்ந்தேனே, இப்படி இருந்தேனே, இன்னைக்கு நான் தனியாக வாழ்கிறேனே, இது கடவுளை, இது உனக்கு பொறுக்குது. சரி, எனக்கும் உனக்கு சம்மதம்ண்டா எனக்கும் சம்மதம் தானே. கருப்பட்டியே பாசமுள்ள ரோசாவா கட்டாரு மச்சியதுன்னு சொன்னாங்க. என்ன சொல்றது தெரியல. ரைட், அடுத்தது அடுத்த கேள்வி. அவ்வளோ தூரம் வந்து டிக்கெட் எல்லாம் போட்டு நாங்க எவ்வளோலாம் எதிர்பார்த்தோம். நீங்க சொல்லுங்க, எங்களோட ஜெனரேஷனுக்கு என்ன சொல்ல போறீங்க அட்வைஸ் சொல்லி? இப்போ எக்ஸ்ட்ராவா வந்தது முதலாவது உங்களை பார்க்கணும்னு தான் வந்து 21ஆம் தேதி வந்துட்டு இப்போ உடனே வெளிக்கிட்டு வான்றது உங்களை நேரம் பார்க்கணும்னு அதுக்காக வந்தது. உங்களை பார்க்கணும்னா டிக்கெட் போட்டு வந்திருக்காங்க. அதுக்கு முதல் கண் வணக்கம். கடவுளை விட கடவுளால தந்த சொத்துகள் தான் நீங்க அத்தனை பேரும். எனக்கு தெரியாது நீங்க எங்கேயோ நான் எங்கேயோ, அதப்படியே நீங்க கடவுள் தான் எனக்கு ஒரு ஆகாயத்தால வந்த ஒரு சொத்துக்கள். இது வந்து கடவுள் தந்த சொத்துகள். இதை சரியான முறையின்படி சிந்திக்க போனா அதான் இந்த சொத்து எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிற உதாரணம் கேட்டிங்கன்னா கூட, நான் எனக்கென்று என் சிநேகிதி ஒரு ஆள் தரிசினின்னு இருக்கிறா சுண்டிக்குளத்தில். அவள் நானும் நல்ல ஒரு சிநேதம். என்ன உதவி வந்தாலும் பாட்டிக்கு முதலிடம். சிநேதம் இல்லை பாட்டி, உங்களுக்கு ஒரு மகள் மாதிரியா? ஓ, அப்படித்தான் நான் நினைக்கிறது. அவள் எனக்கு எங்கட லண்டனை கொண்டாந்து அறிமுகப்படுத்தினார். அதுக்கு பிறகு குண்டப்பாவும் லண்டனும் வந்து எனக்கு போதிய உதவி செய்கிறதுக்கு முன் வந்ததுக்கு லண்டனுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட்டுக்கு லண்டன், அதுக்கப்புறம் ஸ்விஸ், பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா. என்ன இப்போ எத்தனை நாள் வந்துட்டு பாட்டி உங்கள்கிட்ட போன நாளுக்கு அப்புறம் எங்களை பேசி விட்டுருவாங்க. எனக்கு முக்கால்வாசியே நல்ல ஒரு பிடிப்பு. என் பேரனுக்கு 5 பேரன் எனக்கு இருக்கிறான். ஒன்று ரமணன், ரெண்டாவது மற்ற பாட்டி நீங்க ஒரு ஐடியா சொல்லணும். மார்ஜி தமிழான்னு சொல்லி விட்டீங்கன்னா முடிஞ்சது. தனித்தனிப்பட்ட பேரை சொல்லாங்க. மற்ற இந்த இவ்வளவு பேருக்கும் நான் என் ஆனந்த கண்ணீரோட ஒரு வணக்கம். அப்படியே அழக்கூட நீங்க இல்ல அழக்கூட நீங்க நான் போயிடுவேன் வலிக்கிறேன். இல்ல இல்ல அழகா போயிட்டு நிக்க மாட்டேன். இல்ல சரி, அப்ப ரமணாட்டெல்லாம் போயிட்டு வந்தீங்களோ? ரமணன்ட்ட போய் போன மாதத்தில் அதுக்கு முதல் போய் ஒரு 7,000 ரூபாய்க்கு சாமான் எடுத்தேன். அதுக்கு பிறகு நான் போகலை, நாங்கள் அனுப்பிட்டோம் அதெல்லாம். சரி, நீங்கள் சொல்லுங்க பாட்டி, இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அதாவது வந்து இப்போ சொந்த பந்தங்கள் இருந்தும் விட்டு போய் இப்படி தனியாக ஒரு ஆள் இப்போ இருக்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்ல போகிற அட்வைஸ் வந்து எப்படி நீங்கள் வாழணும், இப்படி இருந்தால் அந்த டென்ஷன் எல்லாம் டென்ஷன் இப்படி என்ன மாதிரியே எனக்கு இதை கட்டாயம் இதை நான் செய்து கொள்ளணும், இதை செய்யணும், மற்ற வேற உதவி இல்லை, இதை நான் தானே செய்யணும், எனக்குத்தானே தேவைன்னு சொல்கிறேன். தனக்கு பிடிச்ச கொள்கை மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா? ஓ, தனக்குன்றதை தான் நாங்கள் தேடிக்கொள்ளணும். இப்போ மற்றவங்களோட கையை எடுத்து நாங்கள் தலகாணியாக வச்சுட்டு படுக்க இல்லாதெல்லாம். இப்போ எங்களோட கையை வச்சா தான் எங்களுக்கு கை வந்தானே தலகாணி கை ஒரு ஆள் துணைக்கு வந்தானே ஒரு ஆள் துணைக்கு வந்தாலும் ஆனால் அந்த கை உங்களுக்கு வராது, அவங்களுக்கு தான் அந்த கை போகும். உங்களோட சொல்கிறேன் அப்படி இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட், அப்போ நான் சரி வந்து தூங்கணும்னா என் கையை கொடுப்பேன் தானே? இல்லை, அப்படி கொடுக்க மாட்டேன். கொடுத்தாலும் கை நோக்கி டப்பண்டு எடுத்துருவேன். ஆனால் உனக்கு உன் தலைக்கில வச்சிருந்தா அது நொந்தாலும் உனக்கு தெரியாது. கேட்டுக்கு அதான். சரி, ஓகே. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு காட்டுங்க ஆட்டுக்குட்டிகள் நிற்க போயிட்டாங்களா? உங்களுக்கு பார்த்துட்டு பாட்டி உங்களுக்கு கட்டில் வாங்கின்னு வந்திருக்கிறா. அவதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உங்களுக்கு கட்டில் வாங்கணும்னு இந்த கட்டில் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தீங்க. அதுக்கு நன்றி. ஐயா, அதை சொல்லியே கூடாதுங்க. எந்த நாடுல இருந்து வந்துருக்கா? இந்த நாடுன்றது நான் என்ன கண்டேன், இந்த மகராசி எங்க இருந்து சீவிச்சாலும். சரி, சும்மா ஒரு கேஸ் நீங்க சொல்லுங்க. இந்த நாடுன்னு சொல்லி பாருங்களேன். ஜெர்மன். என்ன அந்த முகத்துல அந்த ஜெர்மன் வாடை அடிக்குது? அப்படியா? இல்ல இல்ல, அப்படி என்று இல்ல, அப்படி ஒரு இடத்துல இருக்கலாம். சொல்லி சரியாதான் சொல்லி கை தட்டுறோம்.
ஓகே கிளாப் கிளாப் கிளாப். பாட்டி நாங்கள் இந்த இடம் எல்லாம் இருந்து போனாக்கள் பாட்டி. அங்க அம்மாட்ட கேட்டு பாருங்க. உங்களோட வீட்டு பக்கத்துல முதல்ல இருந்தவங்க நீங்க இந்த இருக்கிற வளவு அவங்கள்ட்ட வளவு தானாமா. நீங்க போய் மாத்தி எடுத்தீங்க. நீங்க ஒலிம்பி ஓடையில நாங்க இருந்துட்டு ஒலிம்பி ஓடிட்டோம். இல்ல அம்மா, நான் ஒலிம்பி ஓடலை. நான் 1977 கல்யாணம் முடிச்சு இங்கே வரக்கில்லையும் ஆத்தாங்கரையில் எனக்கு ஒரு 1.25 ஏக்கர் காணி கிடந்தது. அது இப்போ கிட்டத்தில் தான் கொடுத்தேன், ஒரு வயல் காணி. ஏண்டா எனக்கு அதான் பாருங்களேன், பிள்ளைய பார்க்காது. அப்போ நான் என்ன செய்கிறது? அப்பயும் பாட்டி அப்படி வளர்த்த நீங்கள் பிள்ளை பார்க்காதெல்லாம் அம்மா அதுதான் பிள்ளை. உங்களோட அம்மா அப்பா உங்களை பெற்றாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, சின்ன காலத்துலேருந்து பாலை தருவாங்க, சோறை தருவாங்க, ஏதோ தங்களால் என்னதை தருவாங்க. தாங்க சாப்பிடாட்டி உங்களுக்கு சாப்பாட்டை ஊட்டுவாங்க. ஆனால் கொஞ்சம் விவரம் தெரிய வளர்ந்து அருவி படைச்சிக்கிறது அது உங்களை பொறுத்ததாக இருக்கணும். அதுக்கு மீண்டும் தாய் தகப்பன் சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. கட்டாயப்படுத்தக்கூடாது, நீங்க அட்வைஸ் பண்ண. இந்த கேள்வி நான் உங்கள்ட்ட இந்த விட வருது அந்த பாக்குறேன். இல்ல அது இந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். நீங்க எந்த மாதிரி ஒரு மறுமொழி சாரிங்கன்னு பாக்குறதுக்கு தான் இந்த கேள்வியை கேட்டேன். சொல்றது புள்ள, எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தை தான், அதை அவராவதும் கெட்டவராவது அன்னை வளர்ப்பு இல்லை. அன்னை வளர்க்க இல்லை, தந்தையும் வளர்க்க இல்லை, ஒருத்தருமே வளர்க்க இல்லை. எங்களுக்கு நான் ஒரு தாய், நீ எனக்கு ஒரு பிள்ளை, நீங்கள் நான் உங்களுக்கு சோத்தை தரலாம், அம்மா கொண்டா உடுப்புகளை கழுவி தரேன், பள்ளிக்கூடத்துக்கு போமான்னு சொல்லி. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் ஏதாச்சும் பிரச்சனைப்பட்டாக்கி நாங்கள் தலையிடா? அங்கே வளர்க்குற யாரு? அங்கே டீச்சர். அப்போ டீச்சரில் பிள்ளை சொல்ல இல்லைம்மா, நீங்கள் எல்லாம் உங்களோட பாடத்தை பார்த்து கவனமாக படித்து எழுதி நான் அம்மாவுக்கு உழைச்சி கொடுக்கணும், அல்லது நான் நல்லா இருக்கணுங்கிற ஆர்வம் யாருக்கு வரணும்? உங்களுக்கு தான் வரணும். அது எங்கள்ல இருந்து வராது. கேள்வி என்னோட ஒழுங்கா சொல்ல வேணும். இப்போ எங்களை வளர்க்கல, எங்களுக்கு ஒரு டைரக்ஷன் காட்டினீங்கள் தானே, இப்படி போகணும், வழி காட்டவும். நீங்க அப்படி சொல்லி கொடுக்கலையா? வழி காட்டுறதுண்டா, நாங்கள் உங்களை கழுவி குளிப்பாட்டி தலை இழுத்து கட்டி, அம்மா இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த ரோட்டால போவோம் வாங்க, எப்படி வாழணுமெண்டா தாய். நீங்கள் விடிய உங்களுக்கு ஒரு விவரம், ஒரு மட்டத்துக்கு விவரம் தெரியுமாண்டா. நாங்கள் அப்படி அசந்திருந்தாலும், அடே நான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் கேட்டா, எனக்கு இந்த வகுப்பு இன்னைக்கு மாஸ்டர் அடிப்பார், அல்லது அடிக்கிறாரோ அடிக்கலையோ அது அடுத்த கட்ட பிரச்சனை. நான் இதை படித்தா தான் நான் ஒரு உத்தியோகம் பார்க்கணும், அல்லது எந்த அறிவுக்காக வேணுமெண்டா நீங்கள் தான் உஜார் பண்ணி ஒலும்பி குளித்து முழுகி தலை இழுத்து கட்டி பள்ளிக்கூடம் போக ஆர்வப்படுத்திக்கொள்ளணும். அதான் தன் நம்பிக்கையும் தன் உற்சாகமும். ஒரு ஆர்வம்ன்றது அதான். நீங்க அப்படி இந்த ஆர்வத்தை தூண்டி விடலையா உங்களுக்கு? அவங்களுக்கு தூண்டி விட மட்டும் விட்டு பார்த்தேன், சரி வராது. ஓடுற மாட்டை எட்டி பிடிக்கலாம் சொல்லுவாங்க, அடிக்காத படிக்காதன்னு சொல்லுவாங்க. இல்லை, மாட்டை அடிக்கவே தேவையில்லை. என்னட்ட மாடு மட்டும்தான். என்னட்ட ஒரு ஆள் மாடு கொண்டாந்து தந்துருந்தான், அந்த குறவயலுக்கு இருக்கிறான். அவன் கொண்டாந்து அங்கே கட்டிட்டு போயிடுவான். நான் ஆடு பார்க்க போகல, வா மச்சால் போகமாட்டா, மாடு எனக்கு முன்னுக்கு வரும், ஆடுகள் பின்னால் வரும். கொண்டாந்து இதில் கட்டி நெருப்பெல்லாம் போட்டு கொண்டு போய்க்க அழாத ஒரு குறையாக தான் கொடுத்தேன். என்ன காரணம்னு கேட்டால், அந்த மாட்டை அன்பாகத்தான் திருத்தணும், அடித்தா அந்த மாடு திருந்தாது. அப்போ இந்த பழமொழி புள்ளியோ பாட்டி, ஒரு பிள்ளையவையும் அடித்து நீங்கள் திருத்தி பாருங்கள். அந்த பூசணிக்காய் ஒரு காய் கொண்டு வீட்டில் வச்சுட்டு, பூசணிக்காவுக்கு எந்த நாள் ஒரு அடி போடுங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு அடி அடிங்க. அந்த பூசணிக்காய் நொந்த மாதிரி அந்த பிள்ளைண்ட உடம்பு தான் வரும், நொந்து போகும். ஆனால் அந்த பிள்ளைக்கு அம்மா அன்னைக்கு எனக்கு 2 அடி அடிச்சுட்டு தானே விடுப்பாங்க, பழக்கப்பட்டு அது பழக்கத்துக்கு வந்துடும். அடிக்கக்கூடாது. அவன் வாழை 2-3 நாளைக்கு சொல்லி பார்க்கணும். சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு சொல்லால் தான் அடக்கலாம். அம்மா அஞ்சவா இப்படி செய்யக்கூடாது, எனக்கு நீ தான் துணை, அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு விடணும். ஆனால் பள்ளிக்கூடத்தால் புள்ள செய்துட்டு வருதுன்னு சொல்லி அதுக்காக வேண்டி வந்தோன்னு அடிக்கக்கூடாது. அதான் புள்ள. அதாவது என்னன்னு சொன்னால், ஒரு பிள்ளைகள் வந்து வளர்ற வரைக்கும் நம்மளால முடிஞ்ச அட்வைஸை தான் பண்ணலாம். அப்படியே கூட அவங்க வளரும் வரைக்கும் இப்படியே பண்ணி கொண்டு இருந்தோம். அது ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி. ஜெயிலுக்கு இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ற மட்டும் தான் அவங்க செய்ய முடியும். அப்படி ஒரு வாழ்க்கையா போயிடும். அப்ப தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு ஜெயில பார்க்க பாடனா இருக்கக்கூடாது. அதாவது எங்கதான் பாருங்க, பாடனா இருக்கக்கூடாது. அப்ப வளர்ற அந்த பிள்ளைகிட்ட கையில இருக்கு, அவங்க சொல்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. இனி ஃபியூச்சர் வந்து அவங்க யோசிக்காம ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னு சொன்னா அதில் மாட்டி கொண்டு தாய்க்க போறது அவங்களுக்கு தான். சரிங்களா? அப்ப அப்படித்தான் இப்ப உங்களோட பிள்ளைகளும் சம்டைம் இருக்கலாம். ஆனா அவங்க இருந்துட்டு எப்பயாச்சும் வருவாங்க. ஒரு ஆள் அதுக்கு பக்கத்துல இருந்தாலும் இருப்பாரு. இப்போ 2-3 நாள் அங்கே தான் தங்கு, என்ன காவல் பார்க்க போறாரு வயலுக்கு இருப்பார். மத்தியானம் இந்த காசு கிடைச்சா பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் நமக்கு போஷணம் கிடைக்காது.
காசுக்கு அவன் முதலாளி காசு கொடுத்தா கொண்டாந்து தருவான், இல்லாட்டா எதுவும் சாமான் வாங்கி தருவான். ஏன்னா அவன் தகப்பனும் பிள்ளை 2 பேரும் சாப்பாட்டால் கொண்டாந்து தருவான். அப்போ சமைச்சி பின்னேரத்துக்கு எதுவும் செய்து கட்டி கொடுக்குறது, அவன் சாப்பாடு சாமான் கிடக்கு தானே கட்டி கொடுக்குற பொடியனை நான் வச்சு கொள்வது. விடிய வந்த உடனே கேட்பான், அவனுக்கு இந்த கையில் ஏதோ குத்தி காயம் 2-3 நாள் விறகு கொண்டாந்து தந்தான். இன்னைக்கு தான் கொஞ்சம் தட்டுப்பாடு. நம்மட கட்டையர்கிட்ட 100 ரூபா காசு கொடுத்து இந்த விறகு வாங்கி தந்தான். அப்படி தெரிஞ்ச நான் அவரோட விளையாட்டு அப்படி செய்வான். ஆனால் எனக்கு எக்கேடு கட்டும். நான் சொல்கிறேன்னு நீங்கள் மீண்டும் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ, எந்த உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் வச்சுருக்கிறேன். உடனடியாக நான் எங்கே இருந்தாலும் என்ன வந்து தூக்குறது நீங்களா தான் இருக்கும். உங்களுக்கு முதல்ல நாங்கள் முந்திடுவோம் போல. இல்லை இல்லை ஓ அப்படி போக மாட்டீங்க. அப்படிதான் இருக்கு. நீங்க அவங்க உங்களுக்கு வந்து பாட்டி சும்மா போலீஸ் உங்களை போய் காட்டி கடைசியா பார்த்தா நேற்று போலீஸே அடிச்சு இந்த பையனை கட்டி போட்டு வந்து நிக்கிறாரு. நிறைய பேர் போய் உண்மையா பொய் இல்லை, இது உண்மையா ஜெயில இருந்து வந்தோம். ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு வராரு கம்பி அந்த ஜெயில் அது வேற, இது இந்த போலீஸ் கஸ்டடி. சரி எனக்கு விலங்கு எந்த ஜெயில் தெரியுமா? மலைநாட்டு ஜெயில அல்ட்ட கடிச்சு ரத்தம் ஒழுகி எங்க அப்டேட்ல தான் இருக்கா. எங்கேயோ ஒரு லெக்கில் அடே அதை சொல்லியிருக்காங்க. எனக்கு அங்கே ஒரு போன் ஒன்று வேறு வாங்கி கொடுத்து விட்டேன். பாட்டி சரி எனக்கு அங்கே ஒரு ஆள் வவுனியாக்கில் இருக்கிற ஆள் எடுத்து கதைப்பா. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்துட்டு போனோன்னு சொன்னவங்க ஒருத்தவங்க கொழும்புல இருந்தா. ரைட். என்னோட சொன்னால் தினம் இருந்துட்டு அப்பப்போ வந்து சில பேர் வந்து பாட்டியை வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து அட்ரஸ் அப்படி ஏதாச்சும் தெரியலன்னு சொன்னால் முதல் வீடியோலாம் போய் வாட்ச் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் உடையார்கட்டுக்கு வந்து தெய்வான பாட்டின்ற வீடு எதுன்னு சொல்லி கேட்டாலே எல்லாருமே வந்து காட்டுவாங்க. தெய்வான பாட்டி இப்போ ரெண்டிங்கில் இருக்கிறா. 2.8 மில்லியன் வியூவர்ஸ் போன ஒரு பாட்டியாக இருக்கிறாங்க. பாட்டி நீங்கள் கேளுங்கள் வந்து என்னதுக்காக வந்து எனக்கு இவ்வளவு தூரம் எனக்கு வாங்கிட்டு வந்த நீங்கள் அப்படி குறுக்கு விசாரணை போடுறது தப்பு. சும்மா கேளுங்கள் வந்து என்ன பிடிக்க வேண்டியது உங்களை பிடிச்ச என்ன பிடிச்சிருக்கு மகளே உங்களுக்கு? எனக்கு உங்களோட தன்னம்பிக்கை பிடிச்சிருக்கு. ஒருத்தர் நம்பி வாழக்கூடாண்டு நீங்களே கஷ்டப்பட்டு உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொண்டீங்க. எனக்கு சரியா பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அப்படி இருக்க விருப்பம். இந்த உங்களோட வீடியோ பார்த்தோன்னே எனக்கு இன்னும் கூட மோட்டிவேட்டா இருந்துச்சு. அப்படி நம்பிக்கை வந்தது, என்னாலே முடியுமான்ட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பொம்பளை இந்த மாதிரி ஆக்களே எனக்கு விருப்பம். தன்னை நம்பி இருக்கிறது. ஆம்பளையோ பொம்பளையோ தன்னை நம்பி இருக்க வேணும், மற்றாக்களை நம்பி இருக்க கூடாது. நான் சொல்றேன், நான் 34 நாட்களுக்கு சொன்ன ஒழுங்காது 35 ஜென்ரேஷன். அதனால எனக்கு உங்களை சரியா பிடிச்சிருந்துச்சு. பக்கத்துல இன்னொரு வீடு ஒன்று கட்டும். அது கேரளா பொம்பளைக்கும் எதிர்பார்த்தேன் நீங்க சொல்றீங்க. பாட்டி நீங்க இருக்கீங்க கேரளா பாட்டி கட்டில செட் பண்ணுவோம். அந்த கட்டில எடுத்துட்டு அந்த கட்டில இந்த கரைக்கு தள்ளிட்டு அந்த கரையில செட் பண்ணுவோம். அதை எழுவாங்கரையில போட்டு இதை படுவாங்கரையில போட்டு அதை எழுவாங்கரையில போட்டு அப்படி இல்லை, வடக்கு தெற்கு. ஆடு இருந்தால் தான் நீ கேட்கறது.
பாட்டி பாட்டி எனக்கு வேணாம் சாப்பிட்ட ஆமா தீமா என்று கிடந்தது நீங்க சாப்பிட்டு வைங்க, நான் சாப்பிடுவேன். ஜெர்மனிக்காரங்களுக்கு பாட்டின்ற கையால் சாப்பாடு. கத்தரிக்காய் சாம்பார், கரட் உருளைக்கிழங்கு குழம்பு. ஹை பாரு பாரு. இப்ப நான் புதாக்குள்ள ஐயோ நான் மறக்கல, நீங்க தான் எனக்கு தெய்வம். புதுசு புதுசா பாத்திரம் எல்லாம் வச்சிருக்கா புள்ள. நான் சொல்லிட்டு போறேன், நாளில் கொஞ்சம் நீட்டா வச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி. என்னத்த வீட்டைத்தான் வீட்டை நீட்டாக தான் வச்சிருக்கேன், இதை விட நீட்டானா அதை மண்டபத்துக்கு இல்லாமல் டயரை தூக்கி அங்காளத்துக்குள்ளே கட்டி விடுங்களேன். இந்த உடுப்புகளை அந்த வீட்டுக்குள்ளே போட்டு விடுங்களேன். அந்த வீட்டுக்கு மண்டபம் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்டா, பார்க்குறதுக்கு நம்ம நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லி தர வேண்டியது இல்லை. ஓகே, இப்போ கடைசியாக வந்து யாரை வந்து பார்த்துட்டு போகணுன்னு சொன்னவங்க எங்கே இருந்து? புத்தளத்துல இருந்து வந்து பார்த்தாங்க. ஒரு தங்கச்சி, 2 தம்பியாக்கள், அவங்க குடும்பம் அப்படியே வந்தது. வந்து பார்த்துட்டு கதை கேட்டுட்டு இப்போ எனக்கு எடுத்து கதைப்பாங்க. நேற்றா முந்தா நாளும் எடுத்து கதைச்சவங்க, பாட்டி உங்களோட பேரனாக்கள் வேற இல்லையான்னு. நான் சொன்னேன் எப்போ வராங்கன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் விடிய தானே சொன்னீங்கன்னா இன்னைக்கு வாரேன்னு. நாங்கள் அப்படித்தானே சுனாமி சூறாவளியும் சொல்லிட்டு வராது. அப்போ நான் சொன்னேன் எப்போ வராங்களோ தெரியல, வர்ற நேரத்துக்கு வருவாங்க, வார நேரத்துக்கு எப்படியோ வருவாங்க. எப்படி வராங்க எப்போ வராங்கங்கிறது தான் தெரியாது. புயல் மாதிரி வருவாங்க, புயல் மாதிரியே பறந்துடுவாங்க, போயிடுவாங்க. இப்போ இவ்வளோ நாள் அந்த கட்டியில் இருந்தீங்க, அதை நாங்கள் பெஸ்ட்டாக வீடியோ எடுக்கும் வரைக்கும் கடைசி வரைக்கும் அதுதான் இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க வந்து அது பாதுகாப்புலன்னு சொல்லி. அப்போ இந்த பிள்ளைகளும் ஜெர்மனிலேருந்து வீடியோ பார்த்துட்டு இந்த கட்டியில் வந்து வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு ஃபேமிலியும் வந்துட்டு லண்டன்லேருந்து வந்த ஃபேமிலி. அப்போ அந்த பிள்ளைகளும் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டுச்சு. ஆனால் வந்து இவங்க வந்து பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அண்ட் வந்து இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? அது எனக்கு நல்ல சந்தோஷம் தெரியலையே, நல்ல சந்தோஷம். ரைட், ஓகே. இப்போ நல்லபடியாக தூங்குங்க. இந்த அது இது இந்த வயசு போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பேசாதீங்க. சொன்னால் வயசு எல்லாம் என்ன பேசுனேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி பின்பக்கமாக போய் ஒண்டிக்கிட்டு பொட்டையை கூட்டிக்கிட்டு போயிட்டு அந்த அம்மா வந்து மகேசம்மா வந்து என்ன பேச, நான் உன்னை காணாதுங்கிறது ஒரு கவலை, 2வது இது ஒரு பெரிய சொல்லுண்டா அது ஒரு பக்கம். அப்படியா அண்ணனே சொல்றேன் இல்லையே? இல்ல தானே, அதெல்லாம் நிறைய பேச்சு வேண்டிட்டோம் நாங்க. நீங்க ஒரு ஞாபகப்படுத்துறீங்க திரும்ப. நீங்க யாரு? நீங்க எனக்கு பேர புள்ள. அப்ப நான் உன்னை காணாம இருக்க மாட்டேங்கிறது வடிவா தெரியும். நான் எப்படியும் ஒரு நாளைக்கு 2 தடவை ஐயாப்புல நான் எடுக்கிறதா இல்லையா, என்ன செய்யறாங்க எங்க நிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இவரோட தொடர்பு வச்சுக்கொள்றது. அந்த போன் நம்பரை கூட பெரிய ஒரு கவனமாக தான் வச்சிருக்கிறேன். என்னண்டா தடுமாறிடும். அப்போ எனக்கு நீங்கள் உதவிக்கு மட்டும் நான் தேடலை, ஆனால் என் கடைசி கட்ட உயிருக்கும் நீங்கள் எனக்கு தேவை. இருங்க, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சரிங்களா, நீங்கள் அதை விட்டுங்க ஒரு பக்கம். மகேஸ்வரி அம்மா ஃபோன் பண்ணாவா? மகேஸ்வரி அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்ன பேசினாங்க? நீங்களாம் அங்கே மலைநாட்டில் இருக்கிறீங்க, அப்போ கல்யாண வீட்டுக்கு போகிறாண்டா பாட்டியை கடத்தலான்னு ஒரு பிளான் இருக்கு. அப்போ நான் சொன்னேன் என்ன கடத்துறது, இப்போ கடத்த தேவையில்ல, வா பாட்டின்னா நான் வருவேன். எனக்கு பட்டி வேலை ஒழுங்கு பண்ணால் நான் எப்பயும் ரெடி. ஓகே ஓகே, நீங்க ரெடியா? நான் ரெடி.
நீங்கள் ரெடியா? அப்படின்னு எப்பயுமே பாட்டி ரெடி தான். ரெடி தான். ஓகே, அப்போ எனக்கு சந்தோஷம் தான் என்ன இது பண்ணது. ஓகே, நாங்கள் மறுபடியும் வந்து சந்திக்கிறோம். அது இன்னொரு ஃபேமிலியோட சம்டைம் வரும்னு நினைக்கிறேன். அவன் வந்து இன்னும் எது ஒன்று சொன்னாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணால் அப்படி நாங்கள் வீடியோக்குள்ள இருந்தால் சைலண்ட் எடுக்க ஆன்சர் பண்ண மாட்டோம். அவனுக்கு அடிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம். அவன் எல்லாம் வந்து சொல்லுவான். நான் சொன்னேன்னா இன்னைக்கு நாளை சொல்கிறேன், உங்களோட டீம் 6 பேர் இருக்கிறீங்க. ஒருத்தர் டா பாட்டு போட்டீங்க. அது பழையடிச்சு. அவர் இவர்ன்னு சொல்லி எங்களுக்கு பேச வராது. அவன் சொல்லி தான் பேச வரும். அதுதான் நட்பு. தோழனும் தோழியும் அன்னை மாடி. அப்போ போயிட்டுட்டா. சரி, அப்போ எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா. சரி, அப்போ வாரம்மா. ஓகே, வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. தெய்வான பாட்டி வந்து நாங்கள் கூட்டிக் கொண்டு காட்டியிருந்தோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கேருந்து வெளிக்கிட்டு வரையில தனியாக. ஸோ வந்து நீங்கள் இங்கே வர போகிறீங்க, பாட்டியை பார்க்க போகிறோன்னு சொன்னால் நாங்கள் வந்து கொண்டிருக்க இல்லாத நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். நாங்கள் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தோம் அட்ரஸ் எல்லாம் வந்துட்டு ஃபெஸ்ட் வீடியோவில். ஸோ அப்படி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, உண்மையில் நாங்கள் இன்றைக்கி வந்ததுலேருந்து நாங்கள் கொழம்பு போய் வந்து எல்லாமே வந்து ட்ராவல் பண்ணது இந்த ஃபேமிலி இவங்களோட இந்த ட்ராவல்ஸில் தான். ஸோ வந்துட்டு நீங்களும் கொழம்புலேருந்து இங்கே பக்கம் ஏதாச்சும் ட்ராவல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் வடமாகாணத்துலேருந்து இலங்கை முழுவதுமே வந்து ஒரு ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் இவங்கள்ட்ட வந்துட்டு நீங்கள் அந்த வாகனங்களை வந்துட்டு நீங்கள் புக் பண்ணி அதன் மூலம் வந்து பயணம் செய்து கொள்ளலாம். ஸோ அது சம்மந்தப்பட்ட காணொலி வந்துட்டு நாங்கள் இப்போ ஃபினிஷிங்கில் வந்து காண்பிக்கிறோம். அதோட வந்து நாங்களும் வந்து விடைபெற்று செல்கிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். இதுதான் அந்த ட்ராவலிங் நாங்கள் சொன்னது. ஸோ இவங்க தான் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. சரி, இப்போ வந்து உங்கள்கிட்ட என்னென்ன வாகனங்கள் இருக்குதுண்ணா? எங்கள்கிட்ட நிற்கிது இந்த நிசான் பஸ் இருக்குது. மற்றது இப்போ இது நிசான் ஹைரோப் இருக்குது. மற்றது கார் நிற்குது, அது நிற்குது. அது எல்லாம் நிசான் தான். எங்கள் பிராண்ட் ஓட்டோ மட்டும் பஜாஜில் வச்சுருக்கீங்க. நல்ல வேலை ஓட்டோ வந்து நிசானில் அடிக்கல. சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் வந்து ஜெஃப்னா பொறுத்தவரையிலே கூட பொருணஸ் தான் கூட இங்கே வரது. பொருணஸோட வந்தால் கொண்டா நாங்கள் இலங்கை ஃபுல்லாக சுற்றி கொண்டு வருவோம். போனால் அப்படி ஒரு 5 நாள் 10 நாள், சில நேரம் 15 நாள் இப்படி வரப்போ சில பேர் ஆல்ரெடி அங்கே எங்கள் ஃபோனில் இருந்தே புக் பண்ணிடுவாங்க. வந்து நாங்கள் போய் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணி அவங்கள எல்லா இடமும் கூட்டி கொண்டு போயிட்டு அவங்கள திருப்பி கொண்டு பக்குவமா ஏர்போர்ட்டில் புக் பண்ணி விட்டா சரி. இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ காலமாக வந்து இதை பண்ணுறீங்க? நாங்கள் வந்து நான் வந்து டிரைவர், பஸ் வந்து அங்கே இருக்குது. பஸ் பழைய வன்னியிலேருந்து பழைய இதுலாம். இப்போ நான் வந்து டிரைவிங் வந்து 18 வருஷமாக செய்கிறேன். 18 வருஷமா டிரைவிங் தான் இந்த தொழில். 18 வருஷமாக டிரைவிங் பண்ணி கொண்டு இருக்கேன். இல்லைங்களா சார், இடமும் தெரியும். ஓகே, இப்போ நார்மலாக வந்து என்னென்ன வாகனத்தில் வந்து எத்தனை பேர் போகலாம், அதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுங்கள். வாங்க வாங்க. ஓகே, இதில் வந்து 28 சீட் இருக்குது. 28 சீட் இருக்குன்னு எல்லாருக்கும் ஒரு ஏசி இருக்குது. ஏசியில் நல்லா கூலாக இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாக போயிட்டு வரலாம். இதில் போனால் கொஞ்சம் ஆட்டம் அசையும் இல்லாமல் கொள்ளலாம், கொஞ்சம் நீட்டாக போய் வரலாம். நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல இட வசதிகள் இருக்குது. கிளம்பி ஆடக்குள்ள இதில் செய்யக்கூடிய மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ராவல் பண்ணும்போது வந்துட்டு இப்போ இந்த பேன் இது வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ ஒரு டீமை கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிற எத்தனை நாள் கொண்டாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுவோம். நாங்கள் ஓகே, எங்களுக்கு ஆல்ரெடி சில கூடுதலாக ஆல்ரெடி புக் பண்ணிக்க எங்களுக்கு சொல்லுவாங்க. 5 நாள் 10 நாள் சொல்லி கேட்பாங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டோட தான் போகிறது. மற்றபடி அங்கே போய் அதுக்கு கூட நாள் எடுக்கணும்னு சொன்னால் நாங்களே எடுத்துக்கலாம். ரைட், ஓகே. அண்ட் அடுத்தது வந்து ஓகே, இது வந்து சொல்லுவாங்க கேடிஹெச் ஹைரோப் பண்ணுவாங்க. இது நிசான் ஹைரோப். இதில் வந்து 13 சீட் இருக்கு. இதில் வந்து இப்போ ஒரு கதைக்கு நாங்கள் இப்போ சின்ன வேனில் போனால் தலையில் முட்டும் கால் நெட்டு இல்லாத அந்த இந்த பிரச்சனை இருக்கு. இது நாங்கள் அதுக்கு இது மாதிரி சீட்டுலாம் உயர்த்தி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம். என்ன இப்போ ட்ராவலிங் பண்ணும்போது லாங் போய்க்க சில ஆளுக்கு கால் இல்லாத கையிலான்னு சொல்லுவாங்க. அதுக்காக நாங்கள் சீட்லாம் உயர்த்தி கத்தி அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம். இது 13 சீட் இருக்கு. சீட்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் தான். எல்லாம் ஏசி 12 ஏசி இருக்கு. ஓகே, பிரச்சனை இதில் 13 பேர் ட்ராவல் பண்ணலாம். 13 பேர் ட்ராவல் பண்ணலாம். ஓகே, அண்ட் வேனுக்கு அடுத்ததாக வந்து இது ரைட். அண்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து கார். ஸோ இது வந்துட்டு டிரைவர்கிட்ட கொடுப்பீங்களா இல்லைன்னு சொன்னால்? டிரைவரில் கூடுதலாக டிரைவரோட கொடுக்குறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு டிரைவரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து கொடுப்பார். பஸ் பார்த்து கொடுப்பாரு.
ரைட் ஓகே. இப்போ அதுக்கு அடுத்தது வந்துட்டு இது வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம்னா சரி எங்களோட டூரிசம் வாராக்கள் சதி அவசரம் வாங்கி வந்துறாங்கன்னு இப்போ பாதுகாப்பு நம்பிக்கை அங்கே போகணும்னு சொன்னால் எங்களுடைய சில கேட்பாங்க ஆட்டோ வச்சிருக்கிறீங்களாண்டு. அப்படியே டைமில் ஒரு 2-3 பேர் ஃபாரினர்ஸ் வந்து டவுனுக்கு அங்கே இங்கே போகணும்னு சொல்லி கேட்டால் நாங்கள் ஓட்டோவையும் கொண்டு போவோம், கொண்டு போகலாம். ஸோ பெஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த மினி வாஸ் அது இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த பேன் அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோ அண்ட் இதுக்கு மேலே வந்து அடுத்து வந்துட்டு பிளேன் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் பஸ் இருக்குது. நாங்கள் எடுத்து அதுக்கு இப்போ 54 பேர் போகக்கூடிய பஸ் அதுவும் இருக்குது. அவை கேட்குற மாதிரிக்கு நாங்கள் அவைக்கு அந்த ஒழுங்குகளை செய்து கொடுத்து நாங்களே டிரைவராக போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செய்து கொடுப்போம். ஓகே. இப்போ இது வரைக்கும் வாகனங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ராவல்ஸ் தாண்டி நீங்கள் நிற்கக்கூடிய ரூம் அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்குது. அது எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சார் நிற்கும், அதாவது நீங்கள் வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து வாரிங்க அப்படி சொன்னால் ஸோ அங்கே ஸ்டே பண்ணக்கூடிய மாதிரியான ரூம் வசதிகளும் வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் வந்துட்டு ஏர்போர்ட் சைட் மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கெல்லாம் வந்துட்டு ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டே பண்ணக்கூடிய மாதிரி அவங்க ரூம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணி தருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணணும், உங்களை வந்துட்டு கண்டெக்ட் பண்ணணும் அப்படி சொன்னால் அவங்களுக்குரிய அந்த கண்டெக்ட் நம்பர் வந்துட்டு எப்படி உங்களுக்கு தொடர்பு கண்டெக்ட் நம்பர் நம்பர் எல்லாம் இந்த இலக்கத்தின் மூலம் வந்துட்டு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து ஏர்போர்ட்லேருந்து வர போகிறாங்க, நான் இத்தனை தேதி வரேன்னு சொன்னால் உங்களுக்கு மேக்ஸிமம் எத்தனை நாளைக்கு முன்னே வந்து எங்களுக்கு இப்போ ஒரு 1 வீக்கு முன்னே சொன்னால் ஓகே கொஞ்சம் நல்ல வேண்டாம். நான் வேறு புக்கிங்கள் எடுப்பேன் இருப்பேன். எங்களை ஆன்லைனில் புக்கிங் வந்தோண்டே இருக்கும். வந்த டைமில் நீங்கள் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு இது ஒன்று சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அரேஞ்ச்மெண்ட் செய்து தருவோம். ஓகே. அதுக்குரிய மாதிரி அவங்க அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணி தருவாங்க. அண்ட் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முதல்ல வந்துட்டு நாங்கள் பெருசாக வந்துட்டு அட்வர்டைஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ சொன்னால் எங்கேயாச்சும் பொருட்கள் வேண்ட போகிறோம்னு சொன்னால் அந்த கடையில் வந்து காண்பிச்சிருப்போம். அங்கே விலை குறைய இருந்தால் நாங்கள் எங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நாங்கள் காண்பிப்போம். இது இங்கே இருக்குது, நீங்கள் இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படி சொல்லி. ஸோ வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி அப்படி எதுவும் பண்ணதில்லை. நாங்கள் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க மூலம் தான் ஒரு சில விஷயங்களை நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறதுனால வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு இதில் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிருந்தோம். அன்றது இனிமேல் வந்து நம்மளோட இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ப்ரொமோஷன் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரங்கள் வந்துட்டு நாங்கள் காண்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதுவும் வந்துட்டு நாங்கள் நார்மலாக எல்லா விளம்பரங்களும் காண்பிக்க இல்லாத ஒரு சில குறிப்பிட்ட விளம்பரங்கள் வந்து காண்பிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எங்களை வந்துட்டு எங்களோட டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்படி ஏதாச்சும் விளம்பரங்கள் ஏதாச்சும் செய்ய வேண்டியிருந்தால் நாங்கள் அது உங்களோட வந்துட்டு பேசி நாங்கள் பண்ணுவோம்.